செய்வோம். ஜபம் கேளும், பதில் தாரும், அதிசயம் செய்பவரே. அடியனுடைய ஜபத்தை கேட்கிறவரே, பதில் கொடுக்கிறவரே, அதிசயங்களை செய்து வருகிறவரே, உமக்கு கொடான கொடி சோதரப்பா. இந்த வேலையில் அப்பா, இந்த ஜெப வேலை நீர் ஒவ்வொரு நாளிலும் ஆசீர்வாத தயவுக்காய் உமக்கு நன்றி சொல்கிறேன் சுவாமி. கர்த்தாவே, அனுதினமும் வேத வசனங்களை அப்பா தியானம் செய்து அப்பா ஜெபத்தில் பங்கு வருகிற ஒவ்வொரு குடும்பங்களை நீர் ஆசீர்வதித்து வருகிறீர். அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. இந்த வேலையிலும் கூட கர்த்தாவே உடைய பிரச்சனை மட்டும் அடியேனோடும் தேவனே இதை பார்க்கிற ஒவ்வொரு மக்களோடும் இருந்து ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசுவின் பாதத்திலே கெஞ்சி மன்றாடுகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை இந்த வேளையிலே நான் வாசிக்கிறேன். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். காலம் நிறைவேறிட்டு, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். ஆண்டவர் இந்த நாளிலே நம்முடைய ஆத்மாவுக்கு தேவையான மன்னாவை பரத்திலிருந்து கொடுத்திருக்கின்றார். இன்றைக்கு காலங்கள் கடந்து விட்டது, கடைசி காலமாக இருக்கிறது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற அத்தனை வசனங்களும் இன்றைக்கு நடந்து முடிந்து விட்டது. கடைசி காலத்திலே, கடைசி நிமிடத்திலே இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய ராஜ்யம் மிக மிக சமயமாய் இருக்கிறது. அதற்கு நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். பாவிகளுக்கு பரலோக ராஜ்யம் வெகு தொலைவில் இருக்கிறது, பரிசுத்தவான்களுக்கு மட்டும்தான் அருகாமையில் இருக்கிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பா, கடைசி காலமாக இருப்பதனாலே மனம் திரும்ப வேண்டும். நாம் பாவி என்பதை உணர்ந்து, நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்த சிந்தினார் என்பதை உணர்ந்து, பாவங்களெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளிலும் கண்ணீரோடு அறிக்கையிட்டு பாவம் மன்னிப்பை பெற்று மனம் திரும்பி ரட்சிப்பின் அனுபவத்தோடு இந்த புதிய ஆண்டுகளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதுமாய் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வாதமாக நடத்தி வர வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளிலும் வேத வசனங்களை வாசிப்பதோடு விட்டு விடாமல் அதை தியானம் செய்து ஒவ்வொரு வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுத்த நடக்க வேண்டும். மற்றவர்களுக்கு சாட்சியாக வாழ வேண்டும். அப்பா, அடியனுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். இன்றைக்கு இந்தியா முழுவதும் சாட்சியாக நான் அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த வேலையிலும் அப்பா தேசத்துக்காய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இன்றைக்கு தேசம் முழுவதும் 168 நாடுகளிலும் பிரச்சனைகள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது, உபத்திரங்கள் இருக்கிறது, யுத்தங்கள் நடக்கிறது, ரத்தமெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது தகப்பனே. அநேக இடங்களிலே ஏராளமான ஆலயங்களை இடித்திருக்கிறார்கள், வீடுகளெல்லாம் இடித்து கெடுக்கிறது. கட்டாக குழந்தைகளெல்லாம் மறித்து கிடக்கிறார்களே, அந்த குழந்தைகள் எல்லாம் என்ன பாவத்தை செய்தார்கள் ஆண்டவரே? நீ சமாதானம் புறமல்லவா? உலகத்து மக்கள் மீது சமாதானத்துடைய ஆவி ஊற்றும்படியாய் கெஞ்சுகிறேன் தகப்பனே. அப்பா, அமெரிக்க தேசத்துல கொடிய பஞ்சத்தினாலே மாண்டு கொண்டிருக்க தகப்பனே. இஸ்ரேல் தேசத்துக்காய் உடைய சமூகத்தில் ஏறெடுக்கிறேன் தகப்பனே. இஸ்ரேல் தேசத்துல புதிதாய் கட்டப்படுகிற ஆலயத்துல தேவனே அப்பா, நீர் 1000 வருட அரசாட்சி செய்ய போகிறீர் ஆண்டவரே. அப்பா, உடைய ரகசிய வருகளே இந்த உலகத்துல வருகிற பரிசுத்தவான்கள் எல்லாம் எடுத்துக்கொண்ட பிறகு அந்த சாட்சி உலகத்துல வரப்போகிறது தகப்பனே. 7 ஆண்டுகள் பரலோகத்திலே கல்யாண விடுதல் நடைபெறும். அந்த 7 ஆண்டுகள் அந்த பூமியில உபத்திரவ காலம் நடக்க போகிறது தகப்பனே. அதன் பிறகு உங்களுடைய 1000 வருஷாட்சி இருக்கிறது தகப்பனே. அப்பா, அந்த சீக்கிரத்துல அப்பா இஸ்ரேல் தேசத்துல கட்டப்படக்கூடிய ஆலயம் கட்டப்பட வேண்டும் தகப்பனே. இந்த வேளையிலும் தகப்பனே ஏராளமான மக்கள் மனம் திரும்புவதற்காக ஒவ்வொரு நாளும் அதிகாலை 3 மணி வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து விழித்திருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். அதே போல அப்பா வியாதியினால அவதிப்படுகிற மக்களுக்காக ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். அப்பா, நான் ஏற்படுகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த ஜெபத்தை கேட்கிறேன். அப்பா, பார்க்கிற எல்லா மக்களுக்கும் விசுவாசிக்கிற ஒவ்வொரு மக்களுக்கு நீ பரிபூர்ண சுகத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். அப்பா, அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. நான் எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று வழிகாட்டியா இருக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய பார்வையிலே ஒன்றுக்கு உதவாதவனாய் இருக்கிறேன் தகப்பனே. அப்பா, நீ ஆசீர்வதிக்கிறேன் சாமி. ஆசீர்வதிப்பேன் நீ வேத வசனத்தின்படி ஆசீர்வதித்து வருகிற தயவுக்காக உமக்கு நன்றி சொல்கிறேன் சாமி. கர்த்தாவே, இந்த வேளையிலும் அப்பா அனுதினமும் உங்களுடைய வேத வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு மக்களுடைய குடும்பத்திலும் இந்த புதிய ஆண்டிலே ஆசீர்வாதமாக நடத்தி வாரும் தகப்பனே. குடும்பத்தில் எல்லாத்தையும் விட சந்தி அப்பா, நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேத வசனத்தின்படி கட்டாத தேவனே. விசுவாசிக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் தேவனே
சாமி. இந்த உலகத்தில் எத்தனையோ கொடிய வியாதிகள் ஏராளமான மக்கள் ஒவ்வொரு நாளிலும் தேவனே தவித்துக் கொண்டிருக்காங்க தகப்பனே. வியாதியிலிருந்து விடுதலை விடும், கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை விடும் ஆண்டவரே. படித்து வேலை வாய்ப்பு இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை தாரும் ஆண்டவரே. வயதாகி திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை கைகூட செய்யும். திருமணமாகி பல ஆண்டுகளாய் குழந்தை பாக்கியமில்லை என்று கவலையோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவனே குழந்தை பாக்கியத்தை அறுபடியாய் கேட்கிறேன் தகப்பனே. கர்த்தாவே, இந்த வேலையிலும் அப்பா இந்த வசனத்தை கேட்டு ஒவ்வொரு நாளிலும் வேத வசனம் கீழ்படி நடக்க கிருபை தாரும் தகப்பனே. கர்த்தாவே, அடியேனை கூட நீர் பலப்படுத்துறாங்க. உங்களுடைய பாதையில கடந்து வரும் பொழுது ஏராளமான சோதனைகள் பாடுகள் வருகிறது அப்பா. எல்லாவற்றையும் ஜெயிக்க நீர் எனக்கு பலப்படுத்திருக்கிறீர்கள். நன்றி தகப்பனே. இந்த வயதான காலத்திலும் பலவீன மனிதனிலே சோர்வடைந்த நிலையில ஆண்டவரே உடைய நாமத்தை ஓடி ஓடி மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் தகப்பனே. அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஒவ்வொரு கிராமத்தோடு சென்று இல்லந்தோடு சென்று அப்பா உடைய நற்செய்திகளை அறிவித்த மக்களை மனம் திரும்ப செய்து கொண்டிருக்கிறேன் தகப்பனே. உமக்கு சித்தமானால் இன்னும் கொஞ்ச நாட்கள் இந்த பூமியிலே உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக வைத்திருப்பீர் என்று நம்பிக்கொண்டு இருக்கிற சுவாமி. ஒவ்வொரு நாளிலும் தேவ வேலையிலே ஆசீர்வதி சுவாமி. இந்த வேலையிலும் அப்பா இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று வசனத்தின்படி இந்த புதிய ஆண்டு முழுவதும் ஆசீர்வதித்தின்படியாய் ரட்சகர மீட்புறமாய் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus.